இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவையில்லாத அட்ராசிட்டியால நீரஜ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா நான் மனசார காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது மித்ராவை மட்டும்தான். நான் வந்து மித்ராவோட ஃப்ரெண்ட். கீழே விழ போனாரு, நான் தான் பிடிச்சேன். லக்ஷ்மி, என்னாச்சு மனிஷா? அக்ஷத ஒரு பிசினஸ் டீல டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல இருக்கு. பேசாம நம்ம இத பத்தி காலையில பேசிக்கலாம். நம்ம பிசினஸ் டீல கண்டினியூ பண்ணணுமா இல்ல கட் பண்ணிக்கலாமா? லக்ஷ்மி, ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயமா? என்னன்னு கேட்டுட்டு. உங்க கையில இருக்கிறது லவ் பேண்ட் தானே? ஒண்ணு உங்க கையில இருக்குன்னா இன்னொன்னு எங்க இருக்கு? மனிஷா, இந்த லவ் பேண்ட் எது? அது வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி, ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்தேன். அந்த பொண்ணு யாரு லக்ஷ்மி? புதுசா பாக்குறவங்களுக்கு இவங்க உறவு இப்படிதான் தப்பா நினைக்க தோணுமா? அவ நடந்துக்கிற விதம் நட்பை விட ஒரு படி மேலதாமா இருக்கு. அந்த பொண்ணை நான் பார்த்ததும் கொஞ்சம் சந்தேகமே வந்தது. மாமா இந்த ஷாப்பிங் ஓபனிங்க்கு வந்திருந்தப்ப அவர் பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருந்ததை நான் பார்த்தேன்க்கா. மாமா பக்கத்துலயே அப்படியே ஒட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. ஃபேஸ் மட்டும் சரியா பார்க்க முடியல. ப்ளீஸ் மனிஷா, என்ன ஏன் இப்படி ஏமாத்தனீங்க மித்ரா? இப்படி ஏமாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரியுமா? லக்ஷ்மி, நான் மனிஷாவை காதலிக்கிறேன். எனக்கு உன் மேல எந்த அன்பும் இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா, உங்க சந்தோஷத்துக்காக, உங்க சுகத்துக்காக, எனக்கு கஷ்டமா இருந்திருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஒரு மனைவியா உங்களுக்கு நான் தகுதியானவ இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் உங்களுக்கு அன்பை பகரத்துக்கு தகுதி இல்லாதவன் நினைச்சீங்களா? அதனாலதான் நீங்க இன்னொரு பொண்ணை தேர்ந்தெடுத்தீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க மித்ரா. என் அன்புல அப்படி என்ன குறை கண்டீங்க? என்கிட்ட அப்படி என்ன குறை இருக்குன்னு நீங்க இன்னொரு பொண்ணு தேடி போனீங்க? நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க லக்ஷ்மி. கிட்ட ஏதோ குறை இருக்கிறதுனால அவர் என்ன காதலிச்சிட்டு இருந்தாரு நினைச்சியா? மனிஷா, ஸ்டாப் இட். லக்ஷ்மிக்கு தெரியணும்ல மித்ரா. இல்லாம போனா அவகிட்ட ஏதோ குறை இருந்ததுனாலதான் நீ என்ன வந்து காதலிச்சுன்னு நினைக்கிறாள். உண்மை என்னன்றது அவளுக்கும் தெரியணும்ல. என்ன உண்மை அது? நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கவும் செஞ்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தோம். மனிஷா சொல்றதெல்லாம் உண்மைதானா?
நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் காதலிச்சீங்களா? நீங்க 2 பேரும் காதலிச்சா அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு எதுக்கு உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையை கொடுத்தீங்க? மனிஷாவ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு காதல் இருந்தப்போ என் கழுத்துல எதுக்கு 3 முடிச்சு போட்டீங்க? ஏன் கூட எதுக்கு 7 அடி நடந்தீங்க? என்கிட்ட நீங்க அன்பா பேசுனது எல்லாமே அப்ப பொய்யா? நீங்க என்கிட்ட அன்பா நடந்துகிட்ட எல்லாமே பொய்யா? அப்போ அப்போ இவ்ளோ நாளும் நான் ஒரு ஏமாளியா இருந்திருக்கேனா? அது வந்து லக்ஷ்மி, சில சுச்சுவேஷன்ஸால என்னால எதுவுமே யோசிக்க முடியல. என்னோட யோசனைகளுக்கு ஏத்த மாதிரி நான் இல்லாம மத்தவங்க விருப்பத்துக்கு தலையாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. உங்க குடும்பம் எவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப உயர்வா யோசிப்பீங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நடத்தி வச்ச கல்யாணத்தை நீங்க ரொம்ப மதிக்கிறீங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிருவாங்க, எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தின கல்யாணத்தை நீங்க இப்படி அவமானப்படுத்தி இன்னைக்கு நீங்க மனிஷா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இப்படி ரெடி ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு துடிச்சு போவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அந்த விஷயத்துல நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல லக்ஷ்மி. ஏன் சொல்றேன்னா, எங்க 2 பேருடைய காதலை பத்தி மித்ரா குடும்பத்துக்கு முன்னாடியே தெரியும். நாங்க 2 பேரும் எவ்வளவு உயிருக்கு உயிரை காதலிச்சோன்ற விஷயம் அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். என்னால மித்ராவை விட்டு வாழ முடியாதுன்னு, மித்ராவை விட்டு என்னால பிரிய முடியாதுன்னு அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு ரூமுக்கும், ஒவ்வொரு செவருக்கும், ஒவ்வொரு தூணுக்குமே தெரியும். நீ இந்த வீட்டுக்கு பேருக்கு தாம்மா மருமக. ஆனா எனக்கு நீ பெரிய பொண்ணு மாதிரிதான்.